ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், காளீஸ்வரி அப்படிங்கிற சிவகங்கையிலேருந்து ஜாயின் பண்ண சிஸ்டர் ஆன்லைன்லேயே நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்து அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. நீங்கள் கூட வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான நேரத்தில் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% ட்ரஸ்டபுளாக, அதுவும் ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் புரிகிற மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் தான், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் உண்டு. அவங்களோட டெஸ்ட் மணியை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காளீஸ்வரி, தேவக்கோட்டை சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுது. மேரேஜுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக வீட்டில் மிஷின் இருந்துச்சு, தச்சிட்ருந்தேன். எப்படின்னா பழைய ப்ளவுஸை எடுத்து பிரித்து அதை அயர்ன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி தச்சிட்ருந்தேன். அப்புறம் யூடியூப்லாம் வீடியோ பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தச்சிக்கிட்டு இருந்தேன். என்னோடய ப்ளவுஸை ஒரு சுமாராக தச்சிட்ருந்தேன். அது எல்லாமே காதை சுற்றி மூக்கை தொடுற மாதிரி இருந்துச்சு. நானும் எல்லார் மாதிரியும் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்த்து நேரத்தை பொழுதுபோக்கிட்டு எதார்த்தமாக ஒரு நாள் ஸ்மார்ட் ஸ்டிச் கிளாஸோட ஜெபின் சிஸ்டரோட வீடியோவை பார்த்தேன். ப்ரூச் கிளாஸோட வீடியோவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். உள்ளே போய் சேனலுக்குள்ளே பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. மேடம் வந்துட்டு சொன்னாங்க ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நீ பெயின் ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதனால் என்னால் மிஷின்லேயே உட்கார முடியாது. பிள்ளைங்களோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுங்களை கூட என்னால் தைக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். கொஞ்சமாக நானும் என்னோடய நீயை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும்போது இப்போ ரீசெண்டாக மேடத்தோட வீடியோவை பார்த்தேன். அவங்க அப்போதைக்கு ஏற்கனவே எல்லா சேனல்ஸ்லேயுமே கமெண்ட்டில் கேட்பேன், வீட்டு டொமஸ்டிக் மிஷினுக்கு மோட்ரு போட்டோம்னா நீ பெயின் வராமல் தைக்கலாமா அப்படின்னு கேட்டேன். யாருமே ரீப்ளையே பண்ணது கிடையாது. அதனால பெருசாக வந்துட்டு எல்லாருமே இப்படியே சொல்லுவாங்க, ஆனால் ரீப்ளை கூட பண்ண மாட்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஜெபின் சிஸ்டரோட வீடியோவை பார்த்தோன்னே அவங்க கால் பண்ணலான்னு சொன்னோன்னே கால் பண்ணி கேட்டேன். உடனே ஃபோனை அட்டன் பண்ணி, சிஸ்டர் நீங்கள் தையுங்க, மோட்ரு ஆரம்பத்தில் இந்த மாதிரி மோட்ருலாம் ஸ்பீடாக ஓடுன்னு சொல்கிறாங்களே அதுவும் உண்மையான்னு கேட்டேன். நான் கால் வலிக்காது, தாராளமாக நீங்கள் தைக்கலாம். ஒரு மிஷின் சிசர் வாங்க, இரும்பு சிசர் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது டைட்டாக இருக்கும், அப்புறம் நீங்கள் பழக அதில் தான் துணி கரெக்டாக கட்டிங் வரும். அந்த மாதிரி நீங்களும் ஆரம்பத்தில் உங்களுக்கு மோட்ரு ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும், அப்புறம் உங்களுக்கே அந்த கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தைச்சு உங்களோட டெய்லரிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி இப்போ ஸ்மார்ட் ஸ்டிச் பேட்ச் 7ல் இருக்கேன். ஒரு 20 கிளாஸ் போயிருக்கு. நல்லா சொல்லித்தராங்க. இந்தளவுக்கு யாருமே ஃபீஸ் கட்டி பக்கத்தில் படித்தா கூட சொல்லிக் கொடுக்காத மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எங்கள் அக்கா டெய்லரிங் கிளாஸ் போனாங்க. அவங்களாம் அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்குறதே சரியில்லைன்ட்டே அவங்களாம் நின்றுட்டாங்க. ஆனால் இந்தளவுக்கு வீடியோ கிளியராக யாருமே சொல்லித்தரவே முடியாது. எப்போ கால் பண்ணி கேட்டாலும் டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெசேஜ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டோம்னா அதுக்கும் உடனே அவங்க பார்க்கும்போது ரிப்ளை பண்ணிவிட்டு கிளியராக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போடுறது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கர்ச்சீஃபு தைக்கும்போது கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சிஸ்டர் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டேன். நல்லா தாராளமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கையும் அனுப்பி விட்டாங்க. குரூப்பு ஃபுல்லாகிருச்சுங்கவும் திருப்பியும் அதோட இன்னொரு குரூப்பையும் அனுப்பிவிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஸ்மார்ட் ஸ்டிச்சுக்கு தேங்க்ஸ். இதை பார்த்து இந்த ஆடியோவை கேட்குற எல்லாருமே, புதுசாக கேட்குறவங்க எல்லாருமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பயன்பெறணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஜெபின் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ்.